ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப பேருக்கு வந்து கோடிங் படிக்கணும், கோடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப பேர் வந்து ஃபியராக இருப்பீங்க. ஐயோ கோடிங் எனக்கு வராது. ஸோ காலேஜ் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கிறப்ப மேக்ஸ் எனக்கு பெருசாக வரல, நம்மளால் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மைண்ட் செட்லவே இருப்பீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜீரோலேருந்து ஒரு கோடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ கோடிங் எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படின்றத தான் ஃபஸ்ட் நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்மளோட மைண்ட் செட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடிங் அப்படின்றது ரொம்ப பெரிய இந்த ராக்கெட் சயின்ஸ்க்கு பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ நார்மலாக கோடிங் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாஜிக், நம்ம எப்படி ஒரு லாஜிக்கலாக ஒரு ப்ரோக்ராமை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி லாஜிக்கும் ப்ளஸ் வந்து ப்ராக்டிசஸ். ஸோ டெய்லி வந்து நம்ம ஏதாவது ஒரு கோடிங் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதிலிருந்து சக்ஸஸை கொண்டு வர முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்ட் செட்டை வந்து செட் பண்ணணும். நீங்கள் வந்து நான் வந்து ஒரு கோடிங் எடுக்க போகிறேன், அந்த கோடிங்க்கு வந்து லாஜிக்கலாக நான் எப்படி பிளான் பண்ணணும், அதே டைமில் வந்து எப்படி ரெகுலராக நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ கோடிங் ப்ளஸ் ஆர் லாஜிக் ப்ளஸ் ப்ராக்டிஸ், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து சக்ஸஸ். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய மெயின் பாயிண்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டாலும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா அட்வான்ஸ் லெவலில் படிக்கணும், ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து ரொம்ப அட்வான்ஸ் வரையும் படிச்சுட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், இல்லைனா ஒரு ஏஐ டெவலப்பர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் போகாமல் ஃபண்டமெண்டலாக இப்போ ஒரு ப்ரோக்ராம் நான் சூஸ் பண்ணுறேன், இதர் ஜாவா ஆர் பைத்தான், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி படிக்கணும், ஒரு டேட்டா டைப்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, ஒரு லூப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ப்ரோக்ராம்னால ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ ரெண்டாவது மெயின் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரே டைமில் வந்து இல்லை ஒரு 3 லாங்குவேஜை படிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வைக்காம, இப்போ எனக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு சூஸ் ஒன்லி ஒன் லாங்குவேஜ். அப்போ ஜாவா ஆர் பைத்தான், உனக்கு எந்த லாங்குவேஜ் உனக்கு கன்வீனியன்ட் நினைக்கிறியோ ஸோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணணும், அதுவும் அந்த லாங்குவேஜோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். ப்ளஸ் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த லாங்குவேஜஸ் வந்து டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த லாங்குவேஜில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ இந்த மூணுமே இல்லாமல் மெயினாக இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்டிசஸ் அப்படின்றது வந்து சும்மா நான் வந்து 1 வீக்கில் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், 2 வீக்ஸில் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு டுட்டோரியல் வீடியோ எடுத்துக்கிறது, ஒரு 10 ஹவர்ஸ் வீடியோ இருக்குது, ஒரு 5 ஹவர்ஸ் வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு இந்த லாங்குவேஜ் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்னா டெய்லி 1 ஹவர் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் படிக்கிற டாபிக்கு அதுக்கு ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக கிடைக்கும். அப்போ தான் நம்மளால நிறைய லாஜிக்கலாக யோசிக்க முடியும். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாபிக்கான ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு அதுக்கான ஈக்குவலண்டாக ஒரு மினி ப்ராஜெக்ட் லெவலில் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மினி ப்ராஜெக்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் மாதிரி கிடையாது. சிம்பிளாக ஒரு டு டூ அப்ளிகேஷன் மாதிரி, ஏதாவது ஒரு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பேசிக்காக இந்த கால்குலேட்டர் ஆப் டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்மால் மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று டெவலப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், நம்மளோட மைண்ட் செட் வேணும். இப்போ நான் எந்த ப்ரோக்ராம் நான் படிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படக்கூடாது. நான் வந்து ஈஸியாக வந்து ஒரு ப்ரோக்ராம் படிக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டெய்லி படிக்கணும்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை சூஸ் பண்ணுங்க. ஃபண்டமெண்டலாக ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகணும், ரொம்ப அட்வான்ஸாக. ஸோ டேட்டா டைப்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஆகுங்க. டெய்லி அந்த கோடை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண கோடை வச்சுட்டு வெறும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் படிக்காம ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மினி ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம படித்த டாப்பிக்கை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே நான் முடிச்சிட்டேன், ஓகே ஐ அம் ரெடி டு அந்த ப்ரோக்ராமை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்த பின்னாடி அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீ ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறப்ப அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் உன்னை இன்டர்வியூஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உன்னோட கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறப்ப நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ண, அதில் உன்னோட இன்வால்மெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நம்ம ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கம்யூனிட்டி, ஏதாவது ஒரு சோஷியல் கம்யூனிட்டியில், மேபி இப்போ லிங்க்டின்ல வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி, இல்லைனா இந்த கிட்டப்ல கூல் கம்யூனிட்டி நிறைய இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டு ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணுறது, என்ன மாதிரி கேட்பாங்க, என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டச்சில் இருங்க. ஸோ மெயின் வந்து கோடிங் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கோடிங் படிக்கணுன்ற மாதிரி மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கோடிங் வரும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக எனக்கு லாஜிக்கலாக யோசிக்க தெரிஞ்சால் தான் கோடிங் ஸ்ட்ராங்காக படிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டலாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாலே, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உன்னால் ஈஸியாக கோடிங்கை கற்றுக்க முடியும். ஸோ கோடிங் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு மெயின் வந்து நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், நம்ம எந்த அளவுக்கு டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மினிமம் 1 ஹவர்
ஒரு நாளைக்கு 1 hour வந்து நான் கோடிங்க்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங்கை சூஸ் பண்ணிட்டு ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆனீங்கனாலே உங்களால் ஈஸியாக பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மைண்ட் செட் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பர் மீன்ஸ் அந்த படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். லாஜிக் ப்ளஸ் ப்ராக்டிஸ் இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களால் சக்ஸஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணாலும் ஃபண்டமெண்டல்ஸ் ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். மூணாவது வந்து ஒரே ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுங்கள், மல்டி ப்ரோக்ராம் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ நாலாவது வந்து இந்த மினி ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரெஸ்யூம் பில்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன டெக்னாலஜி படிக்கணும், என்ன ஸ்கில் செட் படிக்கணும், எதில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சொல்கிறேன்.